வணக்கம் நட்புகளே, மீனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மீனு கவிதைகள், கதைகள், பயனுள்ள தகவல்கள். வணக்கம் நட்புகளே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புறம் பேசி ஒருத்தரை பற்றி தெரியாமலே நம்ம அவங்கள பற்றி குறை பேசுகிறோம் பாருங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலியமாக பார்க்கலான் இருக்கோம். அது என்ன கதைனா, அந்த காலத்தில் ஒரு மன்னர் அந்தணர்களுக்கு விருந்து சமைக்கலாம், விருந்து போடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி அந்தணர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்துட்டார். அப்போது அந்தணர்கள் எல்லாம் சாப்பிட வர்றதுக்காக பல வகையான விருந்துகள் தயாராகிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே வருவதற்கு அரண்மனையில் ஃபுல்லாக விருந்து தயாராகிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குன்னா, அப்போ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கழுகு பாம்பை வேட்டையாடி பறந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அது கால்களால் கவ்வி பறந்து வருது. அப்படி அது பறந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாம்போட ஒரு துளி விஷம் அந்த சாப்பாட்டில் கலந்ததுனால அந்த சாப்பாடு ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது ஃபுல்லாகவே விஷமாக மாறிடுச்சு. இப்போ என்னன்னா, அப்படி விஷமாக கலந்ததுனால அது எல்லாமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. மன்னரும் எல்லாரையும் கூப்பிட்டு, அந்தணர்களை கூப்பிட்டு சாப்பாடு வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. சாப்பாடு பரிமாறாரு. முதலில் உட்காந்து சாப்பிட்ற அந்தணர்கள் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மயக்கம், தலை சுற்றல் வருது. உடனே இந்த விஷயங்கள் மன்னர் தான் சாப்பாட்டில் அந்தணர்களை வர வச்சு விஷத்தை கலந்துட்டாருன்னு இந்த நியூஸ் எல்லாருக்கும் பரவுது. அப்போ எல்லாருமே பேசிக்கிறாங்க, இதுக்கு முக்கிய காரணம் மன்னர் தான் ஏதோ சதி செஞ்சு இவங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்துட்டாரு அப்படின்னு. அப்போ இல்லை, சமையல்காரங்க கலந்துருப்பாங்கன்னு ஒரு தரப்பு வெளியே பேசுகிறாங்க. இதில் ஒரு வயசான பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மன்னர் தான் முழுக்க காரணம், இது மன்னர் கலந்ததான் விஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, ஊருக்குள்ளே பரப்பி விட்டாங்க. இப்போ இதில் யார் தப்பு பண்ணியிருக்கா, தண்டனை யாருக்கு கிடைக்கும்? இதில் யாரோட தப்பும் கிடையாது. இதில் தண்டனை யாருக்கு கிடைக்கும் நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள், இதில் யாருக்கு தண்டனை அப்படின்னு. ஏன்னா இது அதை வேட்டையாடின கழுகுக்கும் தெரியாது இப்படி நடக்கும்னு, அந்த பாம்புக்கும் தெரியாது இது அது செய்த தப்பு தெரிஞ்சு பண்ண தப்பு இல்லை. அப்போ மன்னரும் தெரிஞ்சு பண்ணலை. அப்போ இந்த தப்பு யாருக்கு, இந்த தண்டனை யாரை போய் சேரும்? இதுக்குரிய தண்டனை, கடவுள் கொடுக்குற தண்டனை யாருக்கு சேரும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமலே அனாவசியமாக அதை பொய் பேசி எல்லாருக்கும் பரப்புனாங்க பாருங்க, அவங்கள தான் போய் சேரும். அப்போ இதை பரப்புன அந்த பெண்மணி பாட்டி மேலே தான் எல்லா தவறுகளுமே போய் சேரும். அப்போ மனிதர்களாகிய நம்மளும் இப்போ புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நாமளும் நிறையா பேரை பற்றி அனாவசியமாக அவங்கள பற்றி தெரியாமலே நம்ம அடுத்தவங்கள பற்றி பேசக்கூடாது. அவங்க வீட்டில் என்ன நடக்கோ, கஷ்டமா நஷ்டமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம யாரையும் பற்றி தவறாக எப்பையும் பேசக்கூடாது. இப்படி பேசினா தண்டனை அவங்களுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு தான் கிடைக்கும். ஒரு நியூஸ் வந்தாலுமே அந்த நியூஸை பற்றின உண்மைத்தன்மை தெரிஞ்சு தான் நம்ம பேசணும். இதில் உண்மைத்தன்மை தெரியாமே நம்ம பேசினோம்னா அந்த தண்டனை ஃபுல்லாக நம்மளுக்கு தான் சேரும். அவங்க தப்பு செஞ்சுருந்தாலுமே அவங்களுக்கு கிடையாது, அதையெல்லாம் நம்ம தான் அனுபவிக்கணும். ஆக மொத்தம் அனாவசியமாக நீங்கள் யாரை பற்றியுமே பேசாதீங்க. நம்ம யாரை பற்றியாவது குறை பேசி புறம் பேசி அதனால் நிறைய தண்டனைகள் பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம யாரை பற்றியுமே பேசாமல் கண்டுக்காமல் நம்ம வேலை உண்டு, நம்ம வீட்டில் என்ன நடக்குது, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், இப்படிங்கிற விஷயத்த மட்டும் யோசிங்க. தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் பேசக்கூடாது. ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாமல் நாமளாக யாரையும் முடிவு பண்ணக்கூடாது. கண்ணால் கண்டதான் நம்பாதன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் காதால் கேட்கறதும் நம்பாத, தீர விசாரிப்பதான் மெய். அப்போ இப்போ நம்ம பக்கத்து வீடே எடுத்துக்கிட்டாலும் அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ தெரியாமல் நம்ம அதை பேசக்கூடாது அல்லவா? இதுதான் இந்த கதையில் தண்டனை யாருக்குன்னா, இந்த கதையில் யார் மேலே தப்பு இருக்குன்னே தெரியாமல் மன்னர் மேலேயும் தப்பு இல்லை, ஆனால் இதை பரப்புன அந்த பெண்மணி பாட்டி மேலே தான் தப்பு.
அவங்க தான் இதுக்கான தண்டனையை அனுபவிக்க போகிறவங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள், கவிதைகள் நான் போடுறேன். எனக்கு இந்த கதையை பற்றின விவரங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.